லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடி, உன் திறமையை பயன்படுத்தி நல்லா வேலை செய். கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும். ஆமா மேடி, உனக்கு ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்ன கம்பெனியை விட்டுறாத. எப்படியாவது அந்த கம்பெனி எம்டிய காக்க பிடிச்சு அந்த கம்பெனி ஆர்டரை எடுத்துரு. ஏன் சொல்றேன்னா, இத விட்டுட்டா அதுக்கப்புறம் உன்னோட அறிவுக்கு எந்த ஆர்டருமே கிடைக்காது. என்ன பேசுறீங்க அண்ணி? அண்ணனுக்கு அறிவில்லாத மாதிரி பேசுறீங்க. அவருக்கு இந்த ஆர்டர் விட்டா வேற ஆர்டர் கிடைக்காதா என்ன? என்ன பிரீத்தி தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு தெரியாதா உன் அண்ணன் மேடியோட நிலைமை? ராகினி, தப்பா பேசாத. மேடிக்கு என்ன குறைச்சல்? அவன் நல்லா தானே இருக்கான். அத்த, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். மேடி நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா ஊருக்கு அப்படி இல்லையே. மேடியோட நிலைமை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மேடி இன்னைக்கு நல்லா இருந்தாலும் அவரோட கடந்த காலம் தெரிஞ்ச யாருமே மேடிக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஆர்டர் கொடுத்தாலும் அத முடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல. ராகினி அக்கா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. வாய்ப்பே கொடுக்காம மேடி திறமை இல்லாதவர்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? திறமை ஒன்னும் பிறப்பால வர்றதில்ல. கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா யாரு வேணாலும் திறமைசாலி ஆகலாம். ஏன் மேடி பத்தி எனக்கு தெரியும். அவர் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க வேணும்னா பாருங்களேன், மேடி டிசைன் பண்ணி இந்த ஆர்டரை எடுத்து ஜெயிச்சு காட்டுவாரு. ஸ்வேதா மேடிக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசுறாள்ல? ஆமாமா, ரொம்ப பேசுறா. அவ பேச்சுக்கு இன்னைக்கு நாம ஒரு முடிவு கட்டிடுவோம். நீ பாட்டி கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்ன அந்த லெட்டர் எப்ப நம்ம வீட்டுக்கு வரும்? எந்த நேரத்துலயும் வரலாம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். கோவப்படாத ஸ்வேதா. வெற்றியை பார்த்தவங்களதான் இந்த உலகம் கொண்டாடும். மேடியும் சீக்கிரமா வெற்றியை பாப்பான். அப்போ இப்ப பேசின வார்த்தைகள் எல்லாமே மாறும். சரி, நீங்க கவலைப்படாம உள்ள போங்க. சார், போஸ்ட். அண்ணா இருங்க, நான் பாக்குறேன். யாருக்கு போஸ்ட்? மாதவன் பேருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. நீங்க தான் மாதவனா சார்? அதான் மாதவன். இந்தாங்க சார். சார், இதுல ஒரு சைன் போடுங்க. ஸ்வேதா, நீ டயர்டா வந்திருப்ப, நீ போ. தேங்க்ஸ் சார். யார் போட்டிருக்காங்க? அதுவும் ரெஜிஸ்டர் போஸ்ட். அண்ணா, யாரா இருந்தா என்னன்னா ரூம்ல போய் பிரிச்சு பாருங்க. இதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஸ்வேதா, மேடி நாங்க அனுப்பின லெட்டரை பிரிச்சு படிச்ச உடனே மேடிக்கு மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பாசமும் போய் மேடி உன்னை முழுசா வெறுத்துருவான். அதுக்கப்புறம் உன்னை நான் ஈஸியா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். எப்படி உன்னை விரட்டுறன்னு மட்டும் பாரு. அண்ணி. பிரீத்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ணி. என்ன பிரீத்தி? அண்ணி, பர்தா போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? தெரியும் பிரீத்தி, கண்மணி அம்மா. உங்களுக்கு தெரியுமா? கண்மணி அம்மா இந்த வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? பிரீத்தி, கண்மணி அம்மா வீட்ல நான் அவங்க கூடவே 20 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க கைவிரல் அசைவு கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்.
முகத்தை மறைச்சுக்கிட்டா எனக்கு தெரியாதா? வந்தது பூமிகாவோட அம்மா கண்மணின்னு தெரிஞ்சோம் நீங்க ஏன் அண்ணி அவங்கள அம்மா கிட்ட மாட்டி விடாம இருந்தீங்க? மாட்டி விட்டு என்ன ஆக போகுது? வீண் பகைதான் வளரும். அதான் நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ணி, பூமிக்கு அம்மா கண்மணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான். அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்க? பிரீத்தி, கண்மணி அம்மா தப்பானவங்களா இருந்தாலும் என்ன வளர்த்தவங்க. அவங்க தப்பு பண்ணா நான் கண்டிப்பேனே தவிர பதிலுக்கு நான் பழி வாங்க மாட்டேன். அதனால அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இந்த குடும்பத்துக்கு அவங்களால எந்த பாதிப்பும் வராம இருக்கிற வரைக்கும் நான் பொறுத்து தான் போவேன். நீங்க பொறுத்துக்கலாம் நீ, ஆனா நான் பொறுத்துக்க மாட்டேன். பூமிகாவோட அம்மா கண்மணி ஏண்டா பர்தா போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு அவங்க கதறி அழுகுற அளவுக்கு நான் பண்ணுவேன். பூமிகா அம்மா கண்மணி சும்மா துண்டை காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டே ஓட போறாங்க பாருங்க. அதெல்லாம் வேண்டாம் பிரீத்தி, விட்டுடு. அண்ணி, நீங்க விடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெய்வ குணம். ஆனா நான் அப்படி இல்ல, நான் சாதாரண மனுஷி. என் அண்ணி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வருவாங்க, அவங்கள எப்படி நான் சும்மா விட முடியும்? அது இல்ல பிரீத்தி. அண்ணி, இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க போறது இல்ல. நான் அம்மா கிட்ட பூமிகாவோட அம்மா கண்மணியை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பூமிகா அம்மா கண்மணிய படாத பாடுபடுத்த போறேன் பாருங்க. பிரீத்தி, நான் சொல்றத கேளு. நீங்க சும்மா இருங்க அண்ணி. பிரீத்தி, நெய்யில வறுத்தெடுத்த அருமையான மிச்சர், நல்லா முறுமுறுன்னு டேஸ்டா இருக்குது. இத திங்கறத விட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படி என்னத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏமா, ஸ்வேதாவோட முன்னாள் காதலன் அனுப்புன மாதிரி நாம ரெடி பண்ண அந்த லெட்டர் மேடி கைக்கு ஈவினிங்கே போய் சேர்ந்துருச்சு. மேடி அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சானா இல்லையான்னு இன்னும் தெரியலையேம்மா. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பூமிகா? மேடியோட ரூமுக்கு போய் பார்த்தா மேடி லெட்டரை படிச்சானா இல்லையான்னு தெரிய போகுது. ஆமா பூமிகா, எங்க அம்மா சொல்றதுதான் சரி. நாம இங்க இருந்து என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம நேர்லயே போய் பாத்துடலாமே. சரிம்மா, வா பாத்துடலாம். என்னமோ தெரியல, கண்மணி போட்ட இந்த லவ் லெட்டர் பிளானு சொதப்ப போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. இத போய் கண்மணி கிட்டயும் பூமிகா கிட்டயும் நான் சொன்னா அத அவளுங்க ஏத்துக்கவும் மாட்டாளுங்க. அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி நாமள போய் வேடிக்கை பாப்போம். எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சே ஆகணும். என் கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரப்போற பெரிய கம்பெனி எம்டி என்னோட டிசைனை பார்த்த உடனேயே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு செம்ம டாய் டிசைன் பண்ணியே ஆகணும். என்ன பூமிகா இது? மேடி நம்ம அனுப்புன லவ் லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு ஸ்வேதா கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அவன் என்ன கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. பூமிகா, நாம அனுப்புன லவ் லெட்டரை மேடி எங்க வச்சிருக்கான்னு பாரு. பாக்குறேம்மா. அம்மா, லெட்டர் அங்க இருக்குமா? என்ன இவ வந்த லெட்டரை இன்னும் பிரிச்சு படிக்காமையே இருக்கிறான். இவன் என்ன கொஞ்சம் கூட கியூரியாசிட்டியே இல்லாத ஆளா இருக்கிறான். நானா இருந்தா முதல் வேலையா லெட்டர் வந்த உடனே அதை பிரிச்சு படிச்சிருப்பேன் தெரியுமா. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. அம்மா, ஸ்வேதா வந்துட்டாமா. மேடி, நான் படுக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சுட்டு படுக்கிறேன். இந்த மாதிரி அதை பண்றேன் இதை பண்றேன்னு கேள்வி கேட்டு என் நிம்மதியை கெடுக்காம இருந்தாலே போதும். அதுக்கு இல்ல மேடி. ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ.
ஸ்வேதா மேடி கிட்ட திட்டு வாங்குறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? மனசு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். எனக்கும் தாம்மா. மேடி சும்மாவே ஸ்வேதா மேல எரிஞ்சு எரிஞ்சு விழறான். இப்ப மட்டும் மேடி நாம அனுப்பின லெட்டரை படிச்சான்னு வை, ஸ்வேதா இன்னைக்கு அவ்வளவுதான். மேடி கோவத்துல ஸ்வேதாவை இப்பவே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவான். என்ன கேட்டா அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன் பூமிகா. மேடி அந்த கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு ராத்திரி முழுக்க அவன் எதையுமே கவனிக்க மாட்டான் போல இருக்கு. அப்புறம் எங்க அவன் நாம அனுப்பின லெட்டரை கவனிக்கிறது? மா, உன் வாயில வசமா வச்சு தேக்க. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாமா? நீ பேசாம இரு. அம்மா, மேடி லெட்டரை பாக்குறான். இது எனக்கு ஈவினிங் வந்த ரெஜிஸ்டர் போஸ்டர்ல இத பிரிச்சு படிக்காம விட்டுட்டேனே. மேடி லெட்டரை பாத்துட்டான். மா, மேடி லெட்டரை எடுத்துட்டான், பிரிச்சு படிக்க போறான். என்ன கவரை பிரிக்க முடியல, இவ்வளவு கஷ்டமா இருக்க. ஒரு லெட்டர் கவரை கூட பிரிக்க தெரியல. இவன்லாம் என்ன ஹீரோ? ஏன் பூமிகா, நான் வேணா போய் லெட்டர் பிரிச்சு கொடுத்துட்டு வரட்டுமா? என்கிட்ட அடி வாங்கி சாக போற, பேசாம இரு. இவளுங்க ஒண்ணு என்ன பேச விட மாட்டேங்கிறாளுங்களே. மேடி கவரை பிரிச்சுட்டான். இந்த நேரத்துல யார் போன் பண்றது? இந்த நேரத்துலதான் மேடிக்கு போன் வந்து தொலைணுமா? ஹலோ. டேய் மச்சான், அந்த ஊட்டி டூர் பேக்கேஜ். எந்த ஊட்டி டூர் பேக்கேஜ்? டேய் என்னடா மறந்துட்டியா? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு உனக்கும் ஒய்ஃபுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரசன்ட் பண்ணோமே, ஹனிமூன் டூர் பேக்கேஜ். பெஸ்ட் கப்பல்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னா அவங்க ஊட்டிக்கு போறதுக்கான டிக்கெட். அந்த ஹனிமூன் டூர் பேக்கேஜ் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீயும் உன் ஒய்ஃபும் எப்போ டூர் போறீங்க? இல்ல, ஆக்சுவலா என் ஒய்ஃப் ஊட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதனால அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ வேற ஊர் போறியா? டிக்கெட் புக் பண்ணவா? ஹலோ ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டான். ஊட்டி ட்ரிப்பா? ஊட்டி ட்ரிப் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மேடி, கண்ட கதையெல்லாம் பேசாம சீக்கிரம் லெட்டர் பிரிச்சு படியண்டா. மேடி லெட்டர் பிரிச்சு படிச்சதும் செம்மையா டென்ஷன் ஆக போறான் பாரு. ஆமா பாட்டி, பிரிச்சுட்டான், படிக்க போறான். பூமிகா, மேடி நாம நினைச்ச மாதிரியே லெட்டரை படிக்க படிக்க டென்ஷன் ஆகுறான் பாரு. ஆமா ஆமா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னடி இது?
எது? எதுவா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க மேடி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன பாப்பா நீ, உனக்கு ஒண்ணும் புரியாதுல்ல. மேடி, நீங்க என் மேல கோவப்படுங்க. உங்களுக்கு என் மேல கோவப்பட எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கோவப்படுங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியலையா? இந்தா இந்த லெட்டரை படி, அப்ப உனக்கு எல்லாமே தெளிவா புரியும். புடி. ஆஹா, அம்மா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் சரியா போகுதுமா. ஆமா ஆமா. யார் அவன்? ஓ மாஜி லவ்வர். உனக்கு லவ் லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். ஏய், உன் லவ்வருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு லவ் லெட்டர் எழுதி அத தைரியமா ஏன் பேர்ல அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிருக்கான். அம்மா, ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம நினைச்ச மாதிரியே மேடி ஸ்வேதாவை நல்லா திட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போறான் பாரு. சொல்லு, யார் அவன்? உன் லவ்வர் யாரு? கேக்குறல்ல, சொல்லு, யார் அவன்? யாரு உன் பழைய காதலன்? இல்ல. ஏய் சீ, வாய மூடு. எனக்கு எல்லாமே தெரியும். நான் உன்கிட்ட சண்டை போடுறேன், உன்னை திட்டுறேன்னு உன் மாஜி லவர் கூட சேர்ந்துலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பேசுறீங்க மேடி? என்ன லூசு சிரிக்கிறான்? அதானே. என்னடி இது? ஏன்டி இவன் இப்படி சிரிக்கிறான்? தெரியலம்மா. ஐயோ, என்ன பண்றான் இவன்? என்ன, நீ அனுப்பின லெட்டரை படிச்சுட்டு அதை நம்பி கோவப்பட்டு இப்படி எல்லாம் உன்னை திட்டுவேன்னு நினைச்சியா? ஷே. வேற ஒருத்த உன்னை காதலிச்சான்னு சொல்லி எனக்குள்ள பொசசிவ் வர வச்சு என் கூட ஒட்டிக்கலாம் நினைக்கிறியா? என்ன பூமிகா, நாம ஒரு திசையில ராக்கெட் தூக்கி போட்டா அது வேற திசையில போகுது. உன் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது. உன்னை ஒருத்தன் லவ் பண்ணான்னு லெட்டர்ல இல்ல, அவன் நேர்ல வந்து சத்தியம் பண்ணி சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். சுத்தம். ஏன் கண்மணி, என்ன உன் பிளான் இப்படி சாணியை மிதிச்ச செருப்பு மாதிரி நாரி போச்சு? ஏண்டி, இதுக்காக வாடி உனக்கு பர்தாலாம் போட்டு கெட்டப்பெல்லாம் மாத்தி பூமிகா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா? இதுக்கு நீ பேசாம வெளியிலே இருந்திருக்கலாமடி. என்ன கண்மணி இவ்ளோ கோவமா போறா? ஐயோ, நாம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? அச்சோ, நாம ஓவரா பேசினதுக்கு இந்த கண்மணியும் பூமிக்காவும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவாளுங்களே. இப்ப என்ன பண்றது? சரி, சீக்கிரமா போய் எதையாவது சொல்லி சமாளிப்போம். இங்க பாரு ஸ்வேதா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமே என்ன முட்டாளாக்க நினைச்சு இந்த மாதிரி மொட்டை கடுதாசையெல்லாம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் கூட சண்டை போட ஒரு காரணம் கிடைக்கலன்னு நீங்களே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேணும்னு என் கூட சண்டை போடுறீங்களா? என்னது, நான் லெட்டர் போட்டேனா? ஏய், உன் பிளான் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யலன்னு புதுசா கதை கட்டுறியா? கடிவாளம் போட்ட மாதிரி யோசிக்கிற உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மேடி. ஏய் ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா. குசும்பி என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டோன்னு கோவப்படுற மாதிரி சமாளிச்சுட்டு போறா.
நாம நினைச்சது தப்பு. மேடி என்கிட்ட சண்டை போட அவர் இந்த லெட்டரை கண்டிப்பா எழுதிருக்க மாட்டாரு. வேற யாரோ பண்ண வேலைதான் இது. யாரோ ஒருத்தர் எனக்கும் மேடிக்கும் இடையில சண்டை வரணும்னு லவ் லெட்டர் எழுதி போட்டதை கூட மேடி அதை நம்பலையே. உண்மையாவே மேடி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குசும்பி தொல்லை தாங்க முடியல. என்ன நிம்மதியா வேலை செய்ய விடுறாளா பாரு.